ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வாரத்துக்கு தேவையான காய்கறிகள் எல்லாம் சந்தையிலேருந்து வாங்கிட்டு வந்தேன். என்னென்ன வாங்கிட்டு வந்தேன்னு பார்க்கலாம். உருளைக்கிழங்கு, பீன்ஸு, வெண்டைக்காய், புடலங்காய், கேரட்டு, முள்ளங்கி, கடைக்கு மட்டும் பச்சை மிளகாய், அப்புறமா தோட்டத்துலேருந்து உடச்சி எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்காங்க கருவேப்பிலை. இது கூட வந்து புதினாவும் கொத்தமல்லியும் ஒரு கட்டு வாங்கிட்டு வந்தோம். ஒரு கட்டு வந்து 10 ரூபா, ரெண்டும் சேர்த்து 20 ரூபா. க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். இது 3ம் போட்டு துவையல் அரைக்கணும். வாரத்துக்கு இவ்வளோ தான் காய்கறின்னு பார்க்காதீங்க. வீட்டில் வந்து முருங்கை மரம் இருக்குது, அதுக்கப்புறம் வாழைக்காய் இருக்குது. நடுவில் நான்வெஜ் செய்வோம். இந்த காய்கறிகள்லாம் வாரத்துக்கு சரியாக போயிடும். அதுக்கப்புறமா இந்த பச்சை மிளகாய் வந்து 25 ரூபான்னு வாங்கிட்டு வந்தோம். இந்த அளவுக்கு 5 ரூபாய்க்குன்னு கடையில் கொடுத்தா கூட மொத்தமாக வந்து 40 ரூபாய்க்கு விற்கலாம். நம்மளுக்கு வந்து 15 ரூபா லாபம் கிடைக்கும். அதனால் பச்சை மிளகாய் வந்துட்டு நாங்கள் சந்தையில் போனால் வாங்கிட்டு வந்து கடையில் வச்சு இந்த மாதிரி விற்றுருவோம். அதுக்கப்புறமா நம்ம சந்தைக்கு போகிறதுனால நல்ல லாபம் இருக்குது. காயெல்லாம் வந்து ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும், காசு கம்மியாகவும் இருக்கும். இதுவே கடையில் வாங்கினோம்னா அதிகமாக விலை சொல்லுவாங்க. அதனால் அங்கே வந்து வாரத்துக்கு தேவையான காய்கறிகள்லாம் வந்து இது மாதிரி சந்தையில் போய் வாங்கிட்டு வந்துடுவோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.